அனைவருக்கும் வணக்கம். ஐயோ என்று சொல்லக்கூடாது. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஜென்ரலா ஐயோ அப்படின்ற வேர்டை வந்துட்டு எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரு கெட்ட அப்படி இல்லைன்னா தவறான விஷயங்களை உணர்த்துற விதமா தான் ஐயோ அப்படின்ற வேர்ட் சொல்லுவோம். புராணங்கள் படி பார்த்தோம் அப்படின்னா ஐயோ அப்படின்றது பூலோகத்துல இருக்கிற உயிர்களுடைய மரணத்தை பறிக்கிற கடவுளான யமதர்மராஜாவோட மனைவி பெயர் தான் அது. ஒரு திகிலான விஷயம் இல்ல திகைப்பான விஷயம் இல்ல சோகமான தருணம் இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி காட்டக்கூடிய விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா அப்ப மட்டும்தான் இந்த வார்த்தைய சொல்லுவாங்க. அது எதிர்மறை உணர்வை வெளிப்படுத்தும் ஒரு வார்த்தையா கருதப்படுது. அந்த வேர்டை சொல்லக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு கதையே இருக்கு. ஒரு நாள் மரம் வெட்டும் வியாபாரி ஒரு மரத்தோட கிளைக்கு மேல உட்காந்துட்டு அந்த கிளைய வெட்டிக்கிட்டு இருந்தாராம். அப்ப மேலோகத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த பார்வதி தேவியார் சிவபெருமான் கிட்ட, இப்படி மரத்தை வெட்டுனா அவன் கீழே தானே விழுவான், ஏன் மரத்துக்கு மேல உட்காந்து மரத்தை வெட்டுறான் அப்படின்ற மாதிரி கேட்டாங்களாம். அதுக்கு சிவபெருமான், அவன் மரத்தை வெட்டி கீழே விழுந்தான் அப்படின்னா எப்படியும் ஒன்னு என்னைய கூப்பிடுவான், அப்படி இல்லைன்னா உன்னைய கூப்பிடுவான். நம்ம ரெண்டு பேத்துல யாரை கூப்பிடுறானோ நம்ம போய் காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி சிவபெருமான் சொன்னாராம். அந்த கிளை முறிஞ்சி கீழே விழுந்து மரவெட்டியும் ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே கீழே விழுந்தானா. பார்வதி தேவியர் தன்னை கூப்பிடல, இருந்தாலும் நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சாராம். ஆனா அவன் கீழே விழுந்த அடுத்த நிமிஷமே அவன் இறந்துட்டானா. பார்வதி தேவியர் அவனை காப்பாத்த முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். அதுக்கு சிவபெருமான், அவன் உன்னையோ இல்ல என்னையோ கூப்பிடல, எமனுடைய மனைவியான ஐயோவை தான் கூப்பிட்டான். ஐயோவோட வேலை உயிரை பறிக்கிறது தான், அதனாலதான் அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொன்னாராம். இந்த காரணத்தினாலதான் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நன்றி.